Hey guys, welcome back to my channel Books with Abhi and Abarna. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா another book talk video தான் பார்க்க போறோம். So last month வந்துட்டு ஒரு book talk video போட்டிருந்தேன். என்னன்னா நீங்க பண்ண கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரிப்ளை பண்ணாம நான் பேசுற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இந்த மே மந்த்துக்கு என்னென்ன புக்ஸ் வந்து ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு சில புக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் பார்க்கலாம். ஆல்ரெடி 10 days ஆயிடுச்சு. நான் வேற ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன். சப்போஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா வேற என்னென்ன புக்ஸ் படிக்கலாம் அப்படின்ட்டு சில புக்ஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா நான் லாஸ்ட் புக் டாக் வீடியோல போட்ட கமெண்ட்ஸ்ல இருந்து ஒன்று பார்ப்போம். சில இதுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன், சில இதுக்கு லைக் மட்டும் போட்டிருப்பேன், சில இதுக்கு லைக்கும் போடலன்னு நினைக்கிறேன். நான் ஒன்று பார்க்குறேன். இப்போ நம்ம கமெண்ட் பண்றதுக்கு பேசுறது நல்லா இருக்குல்ல, ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ். அண்ட் எப்போ பார்த்தாலும் நான் வந்து புக் ரிவ்யூ சம்மரி அந்த மாதிரிலாம் போட்டால் போரும் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பேசினாதான் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ. ஸோ லாஸ்ட் அந்த புக் டாக் வீடியோ பார்த்தப்போ நம்மளோட ஓவரால் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தோம்னா 1936 அண்ட் இப்போ வந்து நம்ம மோர் தென் 2000 ரீச் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் தட். தென் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு கமெண்டா பார்க்கலாம். நான் வந்து எப்போ போல யூசர் நேம் சொல்லலை, எந்த ஐடி எதுவும் சொல்லலை, ஜஸ்ட் கமெண்ட் அண்ட் அதோட என்னோட ரிப்ளை என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா வியூஸ் வரலன்ட்டு கவலைப்படாதீங்க, டெய்லியும் வீடியோ போடுங்க நல்லா இருக்கு அப்படின்ற கமெண்ட். ஸோ டெய்லி வீடியோ சான்ஸே இல்லை. அண்ட் எனக்கு ஃபுல் டைம் ஒர்க் இருக்கு. அண்ட் எவ்ரி வீக்கெண்ட் வந்து நான் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடிலாம் எவ்ரி வீக்கெண்டும் போட மாட்டேன். ஒரு வீக்கெண்ட் போட்டால் அடுத்த டைம் வேற ஏதாவது வெளியில போயிடுவேன், இல்லை ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அதனால கண்டினியூஸா சில டைம் போடாமே இருந்திருக்கேன். அண்ட் இப்போப்பெல்லாம் வீக்கெண்ட் அப்போ கண்டிப்பா ஒரு வீடியோ எடுத்துடுறேன். அண்ட் வியூஸ் வரலன்ட்டு கவலைப்படாதீங்கன்னு போட்டிருக்கேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வியூஸ் கம்மியா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பேர் பார்த்தாலும் போடுற புக் ரிவ்யூ அண்ட் சம்மரியா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அவங்க அந்த புக்கை பிக் பண்ணி படிச்சாங்கன்னா அதுவே பெரிய விஷயம் தான். ஸோ வியூஸ்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா உங்க பேக்ரவுண்ட் டெக்கர் பத்தி சொல்லுங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கும் நம்ம செப்பரேட்டா வீடியோவே போட்டுடலாம். எப்போ பார்த்தாலும் அதான் புக் சம்மரி ரிவ்யூன்னு போட்டதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம். நீங்களாம் நிறைய ஐடியாஸ் கொடுக்குறீங்க, ட்ரை பண்றேன். நிறைய இருக்கு. மோஸ்ட்லி எல்லாமே எனக்கு பிடிச்ச மூவிஸ், சீரீஸ் அண்ட் மோஸ்ட்லி வந்து புக் அடாப்டேஷன்ஸா இருக்கும். அண்ட் அது இல்லாம புக் அடாப்டேஷன்ஸ் இல்லாமையும் சில மூவி சீரீஸ் போஸ்டர்ஸ் இருக்கும். அண்ட் போடுறேன், நான் கண்டிப்பா போடுறேன். முன்னாடி இந்த வீடியோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்போ ரேண்டமா சில எனக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த மந்த் இல்ல நெக்ஸ்ட் மந்த் வந்து இதை பத்தி ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா ஹலோ சிஸ்டர், இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் மோர் த்ரில்லர் ரெக்கமெண்டேஷன்ஸ் யூ கேன் ட்ரை மாலிஸ் அண்ட் த டிவோஷன் ஆஃப் சஸ்பெக்ட் எக்ஸ் பை கெய்கோ ஹிகாஷினோ, ஆத்தரோட நேம்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் என்டெவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து த்ரில்லர்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். ரோம்காம், ரொமான்ஸ் ஃபிக்ஷன், ஃபேண்டசி, இதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது த்ரில்லர்ஸ் தான். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு தேங்க்யூ. ஆல்ரெடி த்ரில்லர் புக்ஸ் வந்துட்டு என் பக்கெட் லிஸ்ட், என்னோட டிபிஆர்ல அவ்வளோ இருக்கு. ஸோ அது படிக்கிறப்போ இது நான் செக் பண்றேன், இந்த புக்ஸ்ல என்னன்னு பார்த்துட்டு நான் வாங்கி படிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா ட்ரை நார்வேஜியன் வுட் பை முராகாமின்னு போட்டிருக்கீங்க. நான் வந்து ஹருகி முராகாமி அவங்க எழுதின புக்ல பர்த்டே கேர்ள் மட்டும் தான் படிச்சேன். அண்ட் அதுவும் எனக்கு சுத்தமா புரியல, எண்டிங் புரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நார்வேஜியன் வுட் வந்துட்டு அடுத்து ஏதாவது முராகாமி புக்ஸ் ட்ரை பண்ணோம்னா இது பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் ட்ரை பண்றேன். அண்ட் இதுவும் புரியலன்னா என்ன பண்றது அப்படின்ற அந்த ஒரு பயம் தான் இருக்கு. வாங்கிட்டு புக் வந்து அப்படியே நம்ம டீப்பா உள்ள போய் அப்படியே ஃபாஸ்டா போகணும், இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். வாங்கிட்டு இதுவும் கண்டிப்பா புரியாம குழப்பமா இருந்துச்சுன்னா என்ன பண்றது, அந்த ஒரு தாட் மட்டும் தான். அதுக்காக தான் ஹருகி முராகாமி அவங்க புக்ஸ் நான் எதுவும் வாங்கல. மேபி நான் ட்ரை பண்றேன், நான் நார்வேஜியன் வுட் ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வேல்பாரி ஸ்டோரி சொல்லு அப்படின்னு போட்டிருக்கீங்க. இது ஆக்சுவலி என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு தான். ஸோ அது வந்து பொன்னியின் செல்வன் புக் படிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது தமிழ் புக் ட்ரை பண்றப்போ வேல்பாரி புக் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த புக்குமே நல்லா ஏதோ புக் சீரீஸ் மாதிரி தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு குண்டு புக்கா நான் எங்கேயோ பார்த்தேன், ஏதோ புக் ஃபேர்லயும் பார்த்திருக்கேன். அண்ட் அமேசான்லயும் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்றப்ப இந்த புக் எல்லாம் சர்ச் பண்ணி வச்சிருக்கேன். பட் நான் இன்னும் படிச்சது இல்லை. இதுக்கெல்லாம் நான் டெடிகேட்டடா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். லைக் பொன்னியின் செல்வன் படிச்ச மாதிரி அந்த 1 month இல்ல 2 months கம்ப்ளீட்டா இந்த புக்குமே நான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா இந்த புக் ட்ரை பண்றேன். இன்னும் நான் புக் வாங்கல, வாங்கிட்டு ட்ரை பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 3 body ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதுதான் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்குன்னு நினைக்கிறேன். நானும் படிக்கல. அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல லாஸ்ட் மந்த் வந்து இந்த சீரீஸ் வந்துருக்கு. நான் ஐ திங்க் 1 or 2 எபிசோட்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கல. நான் ட்ரை பண்றேன். இந்த மந்த் இந்த இயர் வந்து ஏதாவது அமேசான்ல ஏதாவது சேல் அந்த மாதிரி எல்லாம் வரும்ல, அந்த டைம்ல வந்து புக்கோட பிரைசஸ் எல்லாம் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நான் வாங்கி படிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா நைஸ் ஐடியா. ஸோ இந்த மாதிரி புக் டாக் வீடியோ போடுறது நைஸ் ஐடியான்னு சொல்லியிருக்கீங்க போல. நெக்ஸ்ட் கமெண்ட் வந்துட்டு 12 minutes இட்ஸ் பெட்டர்னு போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி அதான் என்னோட வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப பெருசா போகும்ல, 20 minutesக்கு மேலலாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ ஒரு 10 to 12 minutes அந்த மாதிரி இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி புக் டாக் வீடியோலாம் நம்மளால 10 to 12 minutes கண்டிப்பா முடியாது. இதுவும் 20 minutes தாண்ட தான் போகுது. பட் மற்ற வீடியோஸ்லாம் நான் எடுக்கிறப்போ 10 to 12 minutesல கம்ப்ளீட் பண்ண பாக்குறேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் எனக்கு சில புக்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய புக் பிகினர் ஃப்ரெண்ட்லி புக்ஸும் சொல்லியிருந்தாங்க. நான் அவ்வளவா யாருமே டக்குன்னு கனெக்ட் ஆக மாட்டேன். பட் இந்த பொண்ணு கூட எனக்கு கொஞ்சம் அவங்க புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அவங்க சொன்ன புக்ஸ் எல்லாம். ஸோ டக்குன்னு கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் லாஸ்டா அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். என்ன கமெண்ட்னா, தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஃபார் கன்சிடரிங் மை கமெண்ட் அண்ட் சஜஸ்டிங் புக்ஸ். I'll read it as soon as possible. Keep going. I'll always support you. Congrats for 2K subscribers soon. So அந்த டைம்ல நமக்கு 2K subscribers இல்ல. ஸோ அவங்க அதுக்கு முன்னாடி எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நல்லா இருக்கா, நீ புதுசா ட்ரை பண்ணிருக்க, ஆல் தி பெஸ்ட். இவங்க என்னோட கசின் தான். ஸோ தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கமெண்ட்னு போட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் இல்ல யூடியூப்ல ஏதாவது வீடியோஸ்லாம் போடுறப்போ ஏதாவது பெரிய செலிபிரிட்டிஸோ இல்ல இன்ஃபுளுசர்ஸோ யாராவது போடுறாங்க அப்படின்னா அதுல வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நான் தான் ஃபர்ஸ்ட் லைக், நான் தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படிலாம் போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்திருக்கேன். ஸோ எனக்கும் அது மாதிரி என் வீடியோலயும் நீங்க போட்டிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா, வேர் டூ யூ பை யுவர் புக்ஸ்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்துட்டு மோஸ்ட்லி அமேசான்ல தான் வாங்குறேன். அப்படி இல்லைன்னா இங்க லோக்கல்ல ஏதாவது புக் ஃபேர் போட்டிருந்தாங்கன்னா போய் பார்ப்பேன். அதுவும் பிரைஸ் அதிகமா சொன்னாங்கன்னா நான் வாங்க மாட்டேன். எனக்கு எது அஃபோர்டபுள்னு தோணுதோ அது மட்டும் வாங்குவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது புக் ஸ்டோர்ஸ் எங்கேயாவது பாக்குறப்போ அதுலயும் பிரைஸ் அதிகமா இருந்தா வாங்க மாட்டேன். ஏதாவது அஃபோர்டபுளா 250 அந்த ரேஞ்ச்ல இருந்தா வாங்குவேன். இல்ல அதுக்கு பிலோவா இருந்தா வாங்குவேன். இல்ல ரொம்ப அதிகமா சொல்லியிருந்தாங்கன்னா வாங்க மாட்டேன். மோஸ்ட்லி அமேசான், அது இல்லைன்னா இந்த மாதிரி புக் ஃபேர் இல்ல புக் ஸ்டோர், அப்படி இல்லைன்னா செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்ஸ் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து வாங்குவேன். அண்ட் நீங்க தஞ்சாவூர்ல வந்து ஜங்ஷன் பக்கத்துல ஒரு செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப் இருக்கு. அங்க வந்து ஸ்டார்டிங்ல வாங்கிட்டு இருந்தேன். இப்போ அங்க போறது இல்லை. மேபி இன்னொரு ட்ரை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் எந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் பார்க்க போறேன்னா, டூ லேட் அப்படின்னு சொல்லிட்டு காலின் ஹூவர் எழுதின ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் புக் இருந்தது. அண்ட் அதோட சம்மரி அண்ட் ரிவ்யூவா என்ன பண்ணேன், சம்மரி அண்ட் ரிவ்யூ தான் போட்டுப்பேன். ரிவ்யூன்னு ஸ்டார்ட் பண்ணுவேன், ஆனா கதையை சொல்லிடுவேன். ஸோ இப்படிதான் மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ்க்கு நான் பண்றேன். ஸோ அந்த வீடியோல இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஷேட்டர் மீ சீரீஸ் புக் ரிவ்யூ போடுங்க சிஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க. நானும் அந்த ஷேட்டர் மீ சீரீஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஏதோ 7 to 9 புக்ஸ் நினைக்கிறேன். அண்ட் எல்லா இடத்துலயும் இன்ஸ்டாகிராம்ல அது ரொம்ப ஹைப்ல தான் இருக்கு. நிறைய பேர் அது படிக்காங்க. இந்த ஷேட்டர் மீ அண்ட் ட்விஸ்டட் சீரீஸ், தென் அதுக்கப்புறம் இந்த குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர், அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலரா இருக்கு. எப்பவுமே அது ரீசென்ட்லியும் இல்லை, இந்த 1 year-ஆவே இந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலரா தான் இருக்கு. நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கும் வாங்கணும்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் அதான் நிறைய அன்ரீட் புக்ஸ் இருக்கிறதுனால ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த புக்ஸ்லாம் நான் வாங்கி ட்ரை பண்றேன் கண்டிப்பா. ஆனா இந்த இயர்ல இதெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஐ திங்க் இதெல்லாம் ரொமான்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி நினைக்கிறேன். ட்ரை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சேம் யூசர், நீங்க லாஸ்ட் டைம் இதே தான் சொல்லியிருந்தீங்க 3 body ப்ராப்ளம் ரிவ்யூ அப்படின்ட்டு. நான் அந்த புக் இன்னும் படிக்கல, சயின்ஸ் ஃபிக்ஷன் நினைக்கிறேன். அது நான் வாங்கவே இல்லை. நான் வாங்கினேன்னா படிச்சேன்னா கண்டிப்பா ரிவ்யூ பண்றேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கமெண்ட் பார்த்தோம்னா, ஒரு கேர்ள் மேல கை வைக்கிறது தப்புதான் அப்படின்ட்டு. ஆக்சுவலி அந்த டூ லேட் புக்ல வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுல வந்து பொண்ணுங்களை அடிக்க கூடாது. அது பொண்ணுங்கன்னு இல்ல, 2 ஜெண்டருக்கும் தான், யாரும் அடிச்சுக்க கூடாதுதான். செல்லமா சில்லியா அடிச்சு விளையாண்டுக்கலாம். அதுக்குன்ட்டு கோவப்பட்டு அடிக்கிறது, தள்ளி விடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது இல்ல. ஸோ அது அந்த ஸ்டோரி இப்படிதான் இருக்கும். டூ லேட் புக் 8 times with us அப்படிதான் இருக்கும். ஸோ அதுல சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா, டுடே தான் இந்த புக்கை நானும் ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. பரவாயில்ல, நான் இந்த புக் வந்து அன்னைக்கு முத நாள் முடிச்சிருப்பேன், இல்ல அந்த வீக்ல கம்ப்ளீட் பண்ணிருப்பேன். சேமா முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, சைலண்ட் பேஷண்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. இப்போ வந்து த்ரில்லர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா மோஸ்ட்லி எல்லாம் சைலண்ட் பேஷண்ட் புக்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் மோஸ்ட்லி எல்லாம் பிகினர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் த்ரில்லர்ஸ் புக்கு. நான் படிச்ச சில புக்ஸ் எல்லாம் அண்ட் எல்லாம் சைலண்ட் பேஷண்ட் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு. அண்ட் அது ரீட் பண்ண ஈஸியா இருக்கும். அண்ட் எண்டிங்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸ்டார்டிங் நல்லா போகும், இடையில கொஞ்சம் டிராகிங்கா தான் இருக்கும். தென் எண்டிங் ட்விஸ்டுக்காக அந்த புக் படிக்கலாம். மற்றபடி அது கொஞ்சம் ஆவரேஜ் தான், கொஞ்சம் ஓவர் பாப்புலரா இருக்கு அந்த புக். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா, இஸ் திஸ் அன் ஈஸி இங்கிலீஷ், கேன் வி ரீட் இட் லைக் நாவல் த ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டூ லேட் புக் வந்துட்டு எழுதினது காலின் ஹூவர். ஸோ அஃப்கோர்ஸ் அது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் கம்பேர் பண்றப்ப இந்த டூ லேட் புக் வந்து ஈஸியா இருக்கும்.
பட் அதுல டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் இருக்கும், அதனால நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ஆல்னு அந்த வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்ன வீடியோ பார்க்க போறோம், புக்ஸ் ஐ ரெட் இன் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். மார்ச் மந்த் நான் லாஸ்ட் மந்த் இல்ல அதுக்கு முந்தின மந்த் மார்ச் மந்த் நான் என்னென்ன புக்ஸ் ரீட் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்கு, அதுல இருக்க கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட், அப்போ வந்துட்டு நம்ம 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். 2K சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்கிட்டோம் அண்ட் ரீச் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து 2K சப்ஸ்கிரைபர்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒரு கமெண்ட் இருக்கு. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு ட்விஸ்டட் சீரீஸ் படிச்சு ரிவ்யூ சொல்லுங்க சிஸ் ப்ளீஸ்னு போட்டிருக்கீங்க. எனக்கும் ஆசை தான், நான் கண்டிப்பா வாங்கிடுறேன். ட்விஸ்டடு சாட்டர் மீ ரெண்டுமே இருக்கு. நம்ம இந்த இயர் நான் வந்து ரொமான்ஸ் ஃபிக்ஷன்லாம் கம்மியாக தான் படிச்சுட்டு இருக்கேன். ரோம்காம் படிச்சுட்டேன், ஃபேண்டசி படிச்சுட்டேன், ரொமான்ஸ் ஃபேண்டசியும் படிச்சுட்டேன், தென் த்ரில்லர்ஸ் நிறையவே படிச்சுட்டு இருக்கேன். இந்தியன் ஆத்தர்ஸ் புக்கும் ட்ரை பண்ணிட்டேன். நம்ம இன்னும் ரொமான்ஸ் ஃபிக்ஷன்ல தான் இன்னும் டீப்பா போல. இன்னும் அப்கமிங் மந்த்ஸ்லாம் நிறைய இருக்கு, நான் நிறைய புக்ஸ் வாங்குற ஐடியா இருக்கு. ஸோ அந்த டைம்ல ட்விஸ்டட் சீரீஸும் ஷேட்டர் மியும் நம்ம கண்டிப்பா வாங்குறோம், படிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கமெண்ட் வந்து காலின் ஹூவர் ஆல் புக்ஸ் ரேங்கிங்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா போடலாம். என்கிட்ட நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், கொஞ்சம் இருக்கு. அண்ட் இப்போ ஒரு புக் படிக்கிறேன் அண்ட் ட்ரை பண்றேன். இந்த வீடியோ அண்ட் பேக்ரவுண்ட் ரிலேட்டட் வீடியோ அதெல்லாம் நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஆல் த லைஃப் புக் ஸ்டோரி நம்ம சீரியல்ஸ் அண்ட் தமிழ் மூவிஸ்ல இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் வரும்ல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆமா, கிட்டத்தட்ட அதுல ஏதோ அந்த பொண்ணு சந்தேகப்பட்டுட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு டிடெக்டிவ்லாம் வச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்லாம் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட மேபி தமிழ் சினிமா தான் நான் பார்த்த மாதிரி இல்லை, பட் மேபி இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா, சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்ஸ்லாம் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்பெல்லாம் இல்லை, எனக்கு ஃபேண்டசி ஃபிக்ஷன்னாலே எந்த புக்னாலும் நான் ட்ரை பண்ணுவேன். என்கிட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன்ல ஜர்னி டு தி சென்டர் ஆஃப் தி எர்த்னு ஒரு புக் இருக்கு. அது தவிர வேற எதுவும் இல்லை. அதுவுமே நான் ட்ரை வாங்கி இருக்கு, ஒரு ஃபியூ பேஜஸ் படிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் படிக்கல. ஆனா எனக்கு படிக்கிற ஐடியாலாம் இருக்கு, டைம் தான் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நான் படிக்கிறேன், நான் புக் வாங்குறப்ப கண்டிப்பா படிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ போடுறேன். ஆக்சுவலி இவங்க த்ரீ பாடி ப்ராப்ளம் அந்த புக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா, வாழ்த்துக்கள்டா பாப்போ அப்படின்ட்டு எங்க அப்பா தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது அந்த டைம்ல 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருந்ததுனால தேங்க்ஸ் பா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ எம் ஹியர் டு கமெண்ட் மை காஷ் அப்படின்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. அதான் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்ல இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களோட வீடியோ கீழே தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லாம் பார்த்துருப்பேன். ஸோ என்னோட வீடியோல இருக்கிறது பார்க்க நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த வீடியோ எடுக்கிறப்ப நான் கீழே தரையில உட்காந்து பேசிட்டு இருந்தேன், சோஃபால உட்கார்ல. ஸோ அதுக்காக போட்டிருக்கீங்க. அக்கா ஏன்கா கீழே உட்காந்துருக்கீங்க, மேலேயே உட்காந்து பேசலாமே. சாரி, தட்ஸ் யுவர் விஷ், ஜஸ்ட் சேயிங். இப்போ சேத்தன் பகத்தோட நியூ புக் லான்ச் ஆகிருக்கு, அதோட ரிவ்யூ போடுங்க டூட். 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்ற புக்கு. ஸோ அப்போ நான் சில வீடியோ வந்து இப்போ நான் ரொம்ப நேரம் பேசுறேன்னா நான் தரையில உட்காந்துருவேன். இந்த வீடியோக்கே நான் தரையில தான் உட்காரலாம்னு நினைச்சேன், பட் நம்ம சோஃபால உட்காந்துட்டேன். ஸோ கொஞ்சம் வீடியோ பெருசா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உட்காந்து பேசலாம் அப்படின்னு ஆயிடும். இப்போ இங்கேயும் சோஃபா ஓகே கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் கீழே உட்காந்துட்டு ஒரு குட்டி டேபிள் வச்சிருப்பேன், அதுல என்னோட நோட்டு இல்ல ஏதாவது லேப்டாப் ஏதாவது வச்சிருப்பேன். ஸோ அதுல ஏதாவது சில கண்டென்ட்ஸ் இருக்கும், அதை பார்த்து சம்டைம்ஸ் ரீட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அது ஏதாவது வச்சு பேசுறப்ப மட்டும் தரையில உட்காருவேன். தரையில உட்காரப்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், அதனால இன்னைக்கு இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் இப்படியே உட்காந்துட்டேன். அண்ட் சேத்தன் பகத்தோட 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப் வந்து புக் வந்தது கிண்டில் அன்லிமிட்டட்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. பட் கிண்டில் அன்லிமிட்டட்ல அந்த புக் அவைலபிளா இல்லை, நம்ம வாங்கி படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அது செல்ஃப் ஹெல்ப் புக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் அது பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல, பட் மேபி நான் ட்ரை பண்றேன் ஃபியூச்சர்ல. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தோம்னா, ஆஃப்டர் ரீடிங் வாட் யூ டூ ஆல் புக்ஸ்ன்னு கேட்டிருக்கீங்க. அது எப்படி சொல்றது, வாங்கிட்டா அது பாட்டு புக் ஷெல்ஃப்ல இருக்கும். பட் அந்த புக் ரீட் பண்றப்பெல்லாம் அந்த புக் கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு புக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அது அப்படியே வேஸ்ட்லாம் சொல்ல முடியாது. என்னோட ஏதோ பார்ட் ஆஃப் மை லைஃப் வந்து அந்த புக்ல இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும். எல்லா ரீடர்ஸ்க்கும் எப்படின்னு தெரியல, மோஸ்ட்லி எல்லா ரீடர்ஸ்க்கும் அப்படிதான் இருக்கும். அவங்களோட புக்ஸ் அப்படிங்கிறப்போ அது அது ஒரு ஃபீல் எனக்கு சொல்ல தெரியல, பட் இருக்கும். பார்ட் ஆஃப் த லைஃப் அதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து மோஸ்ட்லி புக் ரீட் பண்றப்ப எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணு ரொம்ப சேடா இருந்தா புக் ரீட் பண்ணுவேன், இல்ல ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் ரீட் பண்ணுவேன். பட் புக் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அது நம்ம லைஃப் ஏதோ ஒரு நியூட்ரலா நார்மல் ஆன மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அந்த கமெண்ட்க்கு நான் அப்பவே ரிப்ளை பண்ணேன். அந்த புக்கை வந்து நான் ஹார்ட்ரிக்ஸா மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹாரி பாட்டர் பார்த்தவங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா, தி பேலட் ஆஃப் சாங் பேர்ட்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் அந்த புக்கோட ரிவ்யூ போட்டிருந்தேன். அது வந்து நான் ஹார்ட் கவர் புக்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை நான் வாங்கி உடனே படிச்சு உடனே ரிவ்யூ போட்ட புக்கு. ஹார்ட்ரிக்ஸ்னே வாயில வருதே. ஹங்கர் கேம்ஸ் புக்கு இருக்குல்ல, அந்த 3 ட்ரிலாஜி புக் இருக்கு, அண்ட் மூவிஸும் இருக்கு. அண்ட் ஹங்கர் கேம்ஸ் வந்து இப்போ 75th ஹங்கர் கேம்ஸ் அது மாதிரி தான் மூவிஸ்ல பார்த்திருப்போம். இது வந்து 10th ஹங்கர் கேம்ஸ்ல நடந்த விஷயத்த அதுல சொல்லியிருப்பாங்க.
ஸோ அந்த ரிவ்யூ தான் போட்டிருந்தேன். அதுல சில கமெண்ட்ஸ் இருக்கு, அதையும் பார்க்கலாம். அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா புக்ஸ் லைக் ஹங்கர் கேம்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு போட்டிருக்கீங்க. நான் வந்துட்டு ஹங்கர் கேம்ஸ் மாதிரினா ஹங்கர் கேம்ஸ் ஒன்று படிச்சிருக்கேன், இந்த பேலட் ஆஃப் சாங் பேர்ட்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ். தென் வந்துட்டு த செர்பென்ட் அண்ட் த விங்ஸ் ஆஃப் த நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேண்டசி புக் படிச்சிருந்தேன். அது கிண்டல் அன்லிமிட்டட்ல இருக்கு அண்ட் அமேசான்லயே இப்போ பேப்பர் பேக் அவைலபிள் இருக்கும். அண்ட் அந்த புக் வந்து அது ஆக்சுவலி புக் சீரீஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 புக் படிச்சிருக்கேன் அண்ட் அதுதான் அப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 3rd, 4th, 5th புக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இனிமே தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க, இனிமே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ரீட் பண்ணா ஹங்கர் கேம்ஸ் மாதிரி இருக்கும். அது ஃபர்ஸ்ட் புக் தான் ஹங்கர் கேம்ஸ் மாதிரி இருக்கும். செகண்ட் புக்ஸ்ல வந்துட்டு ஏதோ மிஸ்ட்ரி ஏதோ ரிவீல் பண்ற மாதிரி இருக்கும், அப்புறம் பேட்டில் வரும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் புக் மட்டும் இந்த செர்பென்ட் அண்ட் த விங்ஸ் ஆஃப் த நைட் மட்டும் ஹங்கர் கேம்ஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தோம்னா நைஸ் ரிவ்யூ, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தோம்னா கங்க்ராட்ஸ் அக்கா போட்டிருக்கீங்க 2K சப்ஸ்கிரைபர்ஸ்னால. ஸோ அதுக்கும் தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் டீன்ஸ் அண்ட் யங் அடல்ட்ஸ்ன்னு போட்டிருந்தேன். ஸோ அந்த கமெண்ட்லாம் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல நமக்கு நிறைய ஈமோஜிஸ் தான் இருக்கு, ஹார்ட், கண்ணில் ஹார்ட் விடுறது எல்லாமே இருக்கு, புக்ஸ் தம்ஸ் அப்லாம் இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தென் ஃபர்ஸ்ட் கமெண்ட், அடுத்த கமெண்ட் பார்த்தோம்னா தி சைலண்ட் பேஷண்ட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் புக்னு போட்டிருக்கீங்க. எனக்கு வந்து த்ரில்லர்னு படிச்சப்போ எனக்கு சைலண்ட் பேஷண்ட் தான் ஃபர்ஸ்ட் புக் அண்ட் அவங்களுக்கு வந்து சைலண்ட் பேஷண்ட் தான் ஃபர்ஸ்ட் புக்னு போட்டிருக்கீங்க. பிகினர் ஃப்ரெண்ட்லி தான் இருக்கும், ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா ரவீந்தர் சிங் புக் மை ஃபேவரட் ஒன், ரொம்ப தாக்கம் ஏற்பட்ட ஒரு புக் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஆமா, ரவீந்தர் சிங் புக் வந்துட்டு அதுவும் பிகினர் ஃப்ரெண்ட்லி புக். நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல படிச்ச புக்கு. எப்படின்னா நான் வந்து ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லாம் கம்ப்ளீட்டா அந்த அகாடமிக்ஸ் நிறைய மார்க்ஸ் வாங்கணும் அப்படியே தான் இருந்தேன். அண்ட் காலேஜ் டேஸ்ல தான் எதார்த்தமா அந்த I Too Had a Love Story புக் வந்து PDF டவுன்லோட் பண்ணி அந்த டைம்ல படிச்சேன். அண்ட் அது ரீட் பண்ணி முடிச்சோன்னா கொஞ்சம் சேடா இருந்தது. எனக்கு அது வரைக்கும் இந்த லவ் ஸ்டோரிஸ்ல எல்லாம் பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருக்காது. அந்த லவ் ஸ்டோரி ஒரு ட்ராஜடியில முடிஞ்சுச்சுன்னா எனக்கு அதுக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. இந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் தான் அது ஒரு மாதிரி கொஞ்சம் சோகமா இருந்தேன். ஸோ அந்த புக்கு இப்போ ரீட் பண்ணா மேபி சமாளிச்சிடலாம், பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல படிச்சப்போ அது கொஞ்சம் அதோட இம்பாக்ட் நம்ம லைஃப்ல ஒரு 2-3 டேஸ்க்கு இருக்கும். ஒரு சோகமான புக் படிச்சிருக்கோமே அப்படின்ட்டு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா சேம் யூசர் தி லவ் ஹைப்போதீசிஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் புக் ரீடிங் ஜர்னி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ லவ் ஹைப்போதீசிஸ் புக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதை அவங்க ஃபர்ஸ்டா ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அஃப்கோர்ஸ் அந்த புக் படிச்சுட்டா அவங்களுக்கு கண்டிப்பா ரீடிங் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தடுத்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா தி ஹங்கர் கேம்ஸ் அண்ட் ட்வைலைட் சீரீஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லி இங்கிலீஷ் ஆசிஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லினா எப்படி சொல்றதுன்னா ஹங்கர் கேம்ஸ் ட்வைலைட் ரெண்டுமே நல்லா இருக்கும் ரீட் பண்றதுக்கு, பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். பட் நம்ம வந்து அதுல சம்டைம்ஸ் வந்து நியூ வேர்ட்ஸ்லாம் பார்க்க சான்சஸ் இருக்கு. பட் நம்ம அந்த பேராகிராஃப் இல்லை அந்த லைனை ரீட் பண்றப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது புரிய ஆரம்பிச்சிடும், ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. அண்ட் இதுக்கு வந்து ஒரு டிப் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கும் இப்போ புக்ஸ் படிக்கிறனாலுமே எனக்கும் எல்லா வேர்ட்ஸ் எல்லாம் தெரியாது. எல்லா புக்ஸ்லயும் நான் நிறைய நியூ வேர்ட்ஸ் பார்த்துட்டு தான் இருப்பேன். அண்ட் நான் ரீட் பண்றப்பெல்லாம் இப்போ ஒரு சாப்டர் வந்து குட்டியா இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த சாப்டர் படிச்சிருவேன். அந்த நியூ வேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பேன். அண்ட் அது ஒரு சாப்டர் படிச்சதுக்கு அப்புறம் அந்த நியூ வேர்ட்ஸ்க்கு அந்த லைன் ரீட் பண்றப்ப எனக்கு மீனிங் சம்டைம் தெரியும், சம்டைம்ஸ் தெரியல அப்படின்னா அந்த ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப ரீவிசிட் பண்ணி என்னென்ன இதுக்கு மீனிங் தெரியல அப்படின்ட்டு எழுதி வைப்பேன். அண்ட் அப்படி இல்லை சாப்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு, நிறைய பேஜஸ் இருக்குன்னா எவ்ரி 10 பேஜஸ்க்கு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், ரீட் பண்ணலாம். நியூ வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ணிடலாம். அண்ட் திரும்ப ஒரு ரீட் பண்ணி பாக்குறப்போ அந்த பேராகிராஃபில் அந்த லைன் ரீட் பண்றப்ப நமக்கு புரிஞ்சிடும். ஸோ அப்பயும் புரியல அப்படின்னா நம்ம அந்த டைம்ல மீனிங் பார்த்து எழுதிக்கலாம். ஸோ அப்படி பாக்குறப்போ நம்ம ஒரு பேராகிராஃப் ரீட் பண்றப்ப நமக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா அது பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ அதனாலதான் நான் ஹங்கர் கேம்ஸ் ட்வைலைட்லாம் பிகினர் ஃப்ரெண்ட்லியா சொல்லியிருந்தேன். அண்ட் அதுலயுமே நான் ரீட் பண்ணப்பவுமே எனக்கு நியூ வேர்ட்ஸ் தான் இருந்தது. அண்ட் என்னால அந்த 2 புக்கையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால பிகினர் ஃப்ரெண்ட்லி டீன்ஸ் யங் அடல்ட்ஸ்க்கு போட்டிருக்கேன். எல்லாருமே பிகினர் ஃப்ரெண்ட்லினா இந்தியன் ஆத்தர்ஸ் அவங்கள பத்தி நம்ம மட்டும் தானே சொல்லுவாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியா தோணுன எல்லா புக்ஸையும் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா இவ்வளோ குண்டு புக்கை பார்த்தா எப்படி படிக்கிறதுன்னு தோணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் படிச்சிடலாங்க, ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நான் க்ரூவல் பிரின்ஸ் புக் அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அதுல வந்துட்டு ஃபோக் ஆஃப் தி இயர் இஸ் இட் ஒர்த் தி ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த டைம்ல நான் ஃபர்ஸ்ட் 2 புக் தான் படிச்சிருந்தேன். ஸோ அதை மட்டும் நான் ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா இட்ஸ் இன் மை TBR, ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன், பெர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்னு போட்டிருக்கீங்க. நானும் இந்த புக் வந்து லாஸ்ட் இயர்ல இருந்தே என்னோட TBRல தான் இருக்கு. நான் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன். அந்த பிக் பில்லியன் சேலோ சம்திங் வரும்ல, ஸோ அந்த டைம்ல பிரைஸ்லாம் ரெடியூஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நான் பார்த்துட்டேன் 200 to 250 அந்த ரேஞ்ச்ல இருந்தது. ஸோ அந்த டைம் வந்து 2 புக்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு கிண்டல் அன்லிமிட்டட்ல அப்பவே அவைலபிள் இருந்தது.
ஸோ இது நம்ம படிக்கணும்னு வாங்கிட்டேன். பட் அப்போ நான் ரீட் பண்ணப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் புக் கொஞ்சம் போரிங்கா இருந்தது. ஸோ அப்படியே வச்சுட்டேன். அண்ட் இப்போ நான் ரீட் பண்ணி நல்லா இருந்தது. எனிமீஸ் டு லவர்ஸ் பிளாட்ல நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா, ஐ தாட் ஆஃப் பையிங் தி ஃபோக் ஆஃப் தி ஏர் புக் சீரீஸ் பட் லேட்டர் லெஃப்ட் மை ஐடியா ஆஃப் கெட்டிங் இட். ஷுட் ஐ கிவ் அ ட்ரை? கெஸ் இட்ஸ் ஒர்த் த ஹைப் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒர்த் த ஹைப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் புக் மட்டும் தான் கொஞ்சம் போரிங்கா, அந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ் லைட்டா இருக்கும். பட் அடுத்து செகண்ட் புக் அண்ட் தேர்ட் புக்லாம் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஷேட்டர் மீ ரிவ்யூ போடுங்க, புக் சீரிஸ் ரிவ்யூ போடுங்க, குட் டு ரீடுன்னு போட்டிருக்கீங்க. கண்டிப்பா இந்த இயர் வந்து வாங்கிடுறேன். ஷேட்டர் மீ அண்ட் ட்விஸ்டட் ரெண்டுமே வந்து இப்ப நம்மளோட விஷ்லிஸ்ட்ல இருக்கு. எப்போ அமேசான் பிக் பில்லியன் சேலோ இல்ல எப்போன்னு எனக்கு தெரியல, இல்ல வேற ஏதாவது வெப்சைட்ல அஃபோர்டபுளா இருந்துச்சுனாலும் பார்த்துட்டு இந்த 2 புக் சீரிஸ் கண்டிப்பா வாங்கணும். ஏன்னா ரொமான்ஸ் ஃபிக்ஷன் இந்த இயர் நான் இன்னும் எதுவும் படிக்கலன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த சீரிஸ் வாங்கி நான் படிச்சிடுறேன். நெக்ஸ்ட் கமெண்ட் சேம் யூசர், மோஸ்ட் வாண்டட் ரிவ்யூ இன் தமிழ், ஹவ் ஆர் யூ அஃபோர்டிங் திஸ் மச் புக்ஸ்? ஐம் ஜெலஸ் ஆஃப் யுவர் கலெக்ஷன். யூடியூப்ல வர மணி வச்சு வாங்க முடியுமா அக்கான்னு கேட்டிருக்கீங்க. யூடியூப்ல எல்லாம் மணி எல்லாம் வரலங்க. இது மட்டும்தான் புக்ஸ் வந்துட்டு அதுக்கு நான் அப்படியே ரிப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் ஜாப் இருக்கு. ஸோ அதுல இருக்கிற மணில தான் நான் புக்ஸ் வாங்குறேன். அதுக்குன்னு எப்பவுமே மந்த்லி சர்டன் அமௌண்ட் வந்து புக்குக்காக நான் ஸ்பெண்ட் பண்றேன். அண்ட் ட்ரெஸ் ஃபுட்டு கம்பேர் பண்றப்போ நான் அதுல ஸ்பெண்ட் பண்றதை விட புக்ஸுக்கு தான் அதிகமா ஸ்பெண்ட் பண்றேன். ஸோ அந்த மாதிரி தான் புக்ஸ் நிறைய வாங்குறேன். அண்ட் எனக்கும் வந்துட்டு சம்டைம்ஸ் தோணும், இவ்வளவு புக் வாங்குறோமே, எல்லாமே நம்ம ரீட் பண்ணிட்டு அப்படியே தான் வச்சிருக்கோம், எதுக்கு இதுல போய் இவ்வளவு மணி போடணும் அப்படின்னு தோணும். பட் என்னதான் வந்து நான் இ புக்ல படிச்சாலும் எனக்கு பிசிக்கல் புக்ல படிக்கிற மாதிரி வரமாட்டேங்குது. அது நல்லா இருக்கும், நல்லா ஃபாஸ்டா ரீட் பண்ணிடலாம், எல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் அந்த பிசிக்கல் புக் எடுத்து அதுல அண்டர்லைன் பண்ணி கிறுக்கி எல்லாம் பண்ணாதான் அதுதான் நல்லா இருக்கு. ஸோ அதனால சில புக்ஸ் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுவேன், சில புக் இ புக்லயே படிச்சிருவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இ புக் படிச்சிருந்தேன், யூ ஆர் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் பை அஜய் கே பாண்டே. ஸோ அந்த வீடியோவோட ரிவ்யூக்கு சில கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா, ஃபென்டாஸ்டிக் கீப் கோயிங் போட்டிருக்கீங்க, தேங்க்யூ. தென் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோன்னா வேற என் தங்கச்சி தான், கீப் ஷைனிங்கா. இவங்க வந்து லைக் மட்டும் போடுவாங்க, லைக்கும் போடுறாங்களா என்னன்னு தெரியல, வீடியோலாம் 2x ஸ்பீட்ல வச்சு பாத்துருவாங்க, போட்டுட்டு எல்லாம் ஃபுல்லா பார்த்த மாதிரி கீப் ஷைனிங்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க என்ன டேப் யூஸ் பண்றீங்க சிஸ்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்துட்டு சாம்சங் A8ன்னு நினைக்கிறேன், நான் அப்பவே கமெண்ட் பண்ணியிருந்தேனே, A8 அந்த டேப் தான் யூஸ் பண்றேன். இதுல அந்த பென்னு அதை வச்சு ரைட் பண்ற அந்த ஃபீச்சர்லாம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு பேசிக் டேப். நான் வாங்கினது வந்து மூவிஸ் சீரீஸ் அந்த மாதிரி பாக்குறதுக்காக நான் வாங்கினேன். எனக்கு வந்து புக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறேனோ அதை விட நான் மூவி சீரீஸ் எல்லாம் பயங்கரமா பார்ப்பேன். பட் இப்பதான் கொஞ்சம் குறைச்சிட்டேன், புக்ஸ் தான் படிக்கிறேன். அண்ட் நான் அதுக்காக வாங்கினேன். பட் இப்போ நான் யூஸ் பண்றது பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா வந்து கிண்டல் அன்லிமிட்டட் அந்த கிண்டல் ஆப்காக தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றேன். அண்ட் சம்டைம்ஸ் வந்து மூவிஸோ சீரீஸோ பார்ப்பேன். அண்ட் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதை வச்சுதான் கமெண்ட் ரீட் பண்ணிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தோம்னா, தி குயின் ஆஃப் நத்திங்னு லாஸ்டா ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், பெரிய சம்பவமே பண்ணிட்டேன். ஸோ அந்த ரிவ்யூ வந்து அது அந்த டைம் வந்து புதுசா ஒரு டூல் ட்ரை பண்ணேன், ஒரு மைக்ரோசாஃப்ட் டூல் ஒன்று இருந்தது. நான் புதுசா மொபைல்ல தான் எப்போ எடிட் பண்ணுவேன், இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் லேப்டாப்ல ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ட்ரை பண்ணேன். அண்ட் அதுவுமே வந்து எடிட் பண்றப்ப இருட்டுக்குள்ள உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு மட்டும் அது நல்லா அந்த எடிட் பண்ற டைம்ல பிரைட்னஸ் இருந்தது. பட் அப்லோட் பண்ணிட்டு லைட் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது இவ்வளோ இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. பட் ஓகே, பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருச்சு. நீங்க அந்த வீடியோ பாக்குறப்ப மட்டும் கொஞ்சம் உங்க போன்ல இல்ல டிவியோ டேபோ லேப்டாப்போ பிரைட்னஸ் மட்டும் வச்சு பாத்துருங்க. பட் கண்டென்ட்லாம் நல்ல கண்டென்ட் தான். அந்த புக் நல்லா இருக்கும். அந்த புக் பத்தி ஃபுல்லாவே சொல்லியிருந்தேன், 3 புக்ஸ் பத்தியும் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோல பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு கமெண்ட் இருக்கு, என்னன்னா தாட் ஆஃப் ரீடிங் திஸ் புக், ரைட் வீடியோ அட் ரைட் டைம் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ இவங்க இந்த யூசர் வந்து நமக்கு போன ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஷேட்டர் மீ, ட்விஸ்டட் சீரிஸ்லாம் நீங்க தான் சஜஸ்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த புக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் புக் மட்டும் கொஞ்சம் போரிங்கா இருக்கும், ஸ்லோவா போகும். அண்ட் செகண்ட் புக் விக்கெட் கிங், குயின் ஆஃப் நத்திங் ரெண்டுமே நல்லா இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு புக் இருக்கு, இ புக்ல நான் பார்த்தேன், ஒரு ஃபியூ பேஜஸ் மட்டும் படிச்சேன். பட் அது வந்து ஃபுல்லா கார்டானோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். மேபி அதுவும் நான் ட்ரை பண்றேன். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம கமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு வந்து ரிப்ளே பண்ணிடலாம். பட் இப்போதைக்கு அது ரிப்ளை பண்றதை விட நம்ம ஏதாவது இப்போ புக் படிச்சுட்டு யாராவது அதே புக் இன்னொருத்தவங்க படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட பேசுறப்ப அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ எனக்கு வீடியோ எடுக்கிறப்ப அந்த கமெண்ட்ஸ் ரீட் பண்ணி ரிப்ளை பண்றப்ப எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்காக டைப் பண்றதுக்கு இப்படியே நான் வீடியோவே போட்டுருவேன், இதுதான் நல்லா இருக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த மந்த் வந்து நான் என்னென்ன புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். என்கிட்ட பிசிக்கல் காப்பி வந்து இப்போ லாஸ்ட் இயர்ல இருந்து வாங்கினது. அண்ட் இந்த இயர்ல நான் கம்மியா தான் வாங்கினேன். அண்ட் அதுலயும் 1-2 அப்பப்போ வாங்குவேன். எனக்கு எப்படி சொல்றது, திடீர்னு ஏதாவது
சேடா இருந்தானா ஒரு புக் வாங்கிடுறது, இல்ல ஹாப்பியா இருந்தாலும் புக் வாங்குறது. ஆல்ரெடி புக்ஸ் இருக்கும், இருந்தாலும் புக் வாங்கணும்ட்டு சம்டைம்ஸ் தோணும். நான் படிக்கிறேனோ இல்லையோ வாங்கி வச்சுட்டா இப்போ இல்லைனாலும் எப்பனாலும் அது படிக்கலாமா. ஸோ அதனால எப்போ தோணுதோ புக்ஸ் வாங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி சில புக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் இந்த புக் தான் படிச்சுட்டு இருக்கேன், நெவர் நெவர் பை காலின் ஹூவர் அண்ட் ஒன் மோர் ஆத்தர் டேரின் ஃபிஷர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் அதுல வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரி படிச்சுட்டேன், அண்ட் ரிமைனிங் போயிட்டு இருக்கு. ஒரு ஹை ஸ்கூல் ஸ்வீட் ஹார்ட் கப்பல் இருக்காங்க, அவங்களுக்கு திடீர்னு எல்லாமே மறந்து போயிடுச்சு. அவங்க திரும்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க என்ன அப்படின்றதா ஸ்டோரி. அண்ட் அதான் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. சொன்னதே திரும்ப திரும்ப சம்டைம்ஸ் சொல்ற மாதிரி இந்த புக் தோணுச்சு. ஸோ அதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் மே மந்த். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா குவீன் ஆஃப் நத்திங்னு ஒரு புக்கு ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ண, மேல கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் புக் பார்த்தோம்னா, சப்போஸ் இதை நான் படிச்சு முடிச்சுட்டேன் எனக்கு டைம் இருக்கு அப்படின்னா வேற சில புக்ஸ் வந்து இந்த இயர் வாங்கின புக் இருக்கு, அந்த புக் என்னன்னு காட்டுறேன். ஸோ அந்த புக் வந்து பார்த்தோம்னா தி கேர்ள் இன் த கிளாஸ் கேஸ், கிளார்லாம் அடிக்குது, பை தேவாஷிஷ் ஆர்தனா. ஸோ நான் வந்து இந்தியன் ஆத்தர்ஸ் எழுதின எந்த த்ரில்லர்ஸுமே படிச்சது இல்லை, எக்ஸப்ட் சேத்தன் பகத் எழுதின தி கேர்ள் இன் த ரூம் 105 அப்படிங்கிற புக்கு. அண்ட் அது இல்லாம வேற எந்த புக்ஸும் படிச்சது இல்லை. ஸோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றேன். ஸோ அதுல இந்த புக் வந்து வாங்கியிருக்கேன். என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஏதோ சீரியல் கில்லர்ஸ் 2 பேர் இருப்பாங்க அப்படின்ட்டு பேக் சைட் படிச்ச ஞாபகம் இருக்கு. ஸோ இது வந்து சப்போஸ் அந்த நெவர் நெவர் முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த புக் எடுத்து படிக்கிற ஒரு ஐடியா. தென் நெக்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா தட் நைட் பை நிதி உபாத்யாய். இது அவங்களோட டெபியூ புக்கு. இதுலயும் கிளார் அடிக்குது, லைட் நல்லா பயங்கரமா இருக்கு. சம்மர் சீசன்ல ஒண்ணு அந்த வெளிச்சம் இந்த லைட்டு எல்லாம் நல்லா ஃபேஸ்க்கு நல்லா காட்டுது. பட் போன வீடியோல தான் கொஞ்சம் சொதப்பிட்டேன். ஓகே, இந்த புக் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க, அந்த பொண்ணு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, தம்பிஜா அவங்களோட நேம். அதான் ஈஸியா கனெக்ட், அவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஈஸியா கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் அவங்க இந்த புக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, தட் நைட் அப்படிங்கிற புக். சரி, எனக்கு உடனே வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. நான் உடனே வாங்கல, பட் அதுக்கப்புறம் இந்த மந்த் தான் வாங்கினேன், ஸ்டார்டிங்ல வாங்கினேன். ஸோ நெவர் நெவர் அண்ட் அந்த புக் இல்ல படிச்சுட்டேன் அப்படின்னா இது எடுக்கிறேன், இல்லைன்னா நெவர் நெவர் முடிச்சுட்டு இந்த புக் நான் எடுத்து ரீட் பண்றேன். ஸோ அது 2 முடிக்கவே இந்த மந்த் ஓடிடும். சப்போஸ் அதெல்லாம் நான் சீக்கிரம் படிச்சு முடிச்சிட்டேன், ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு வீக்கெண்ட்ல இல்ல ஒரு நைட்ல உட்காந்து படிச்சேன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் அதையும் மீறி படிச்சுட்டேன் அப்படின்னா வேற சில புக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது 2த்துல ஏதாவது ஒரு புக் படிக்கணும் அப்படின்ட்டு. இது வந்து அலி ஹேசல்வுட் எழுதின லவ் ஆன் த இயர் அப்படிங்கிற புக். அண்ட் இது வந்து த பர்ஃபெக்டஸ் பை துர்ஜாய் தத்தா. இது வந்து புக் ஸ்டோர்ல வாங்கினது, இது ஆன்லைன்ல லாஸ்ட் இயர் வாங்கினது. அந்த லவ் ஹைபோதேசிஸ் படிச்சுட்டு ஒரு ஆர்வ கோளாறுல இந்த புக்கும் லவ் தியரிட்டிக்கலி புக் வாங்கிருந்தேன், பட் இன்னும் படிக்கல. ஸோ சப்போஸ் இந்த த்ரில்லர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இந்த 2 புக்ஸ்ல ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணும். தென் இது இல்லாம மறுபடியும் ஆர்வ கோளாறுல ஏதாவது கிண்டில் அன்லிமிட்டட்ல ஏதாவது பார்த்துட்டேன் அப்படின்னா இப்போ சொன்னதெல்லாம் விட்டுட்டு அங்க போயிடுவேன். ஸோ அது அந்த டைம்ல என்ன தோணுதோ அப்படிதான். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஃப்ரேடா மெக்ஃபெடன் எழுதுன்னு ஏதாவது 1 or 2 புக்ஸ் ட்ரை பண்ணுவேன். ஸோ அவ்வளவுதான் மே மந்தோட பிளான். ஸோ அவ்வளவுதான், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு ஒரு 20 minutes 30 minutes தாண்டி தான் போகும்னு நினைக்கிறேன், தெரியல. நான் பாட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன். அண்ட் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இந்த வாட்டி நிறைய கமெண்ட்ஸ் நான் ரீட் பண்ணியிருக்கேன், அண்ட் புக்ஸும் சில புக்ஸ் வச்சிருந்ததுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.